என்னோட சின்ன பையனுக்கு வந்து ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது. அவனுக்கு வந்து தலைப்பு வந்து மரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சார்ட்டில் வந்து மரம் செய்ய போகிறோம். சார்ட் வந்து இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே இப்போல்லாம் கிடைக்கிது. ஸோ புக்கடியில் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் சார்ட்டும் கீழே வந்து அந்த மரத்துக்கு தேவையானது காஃபி கலரும் வந்து வாங்கிக்கிட்டேன். 2 சார்ட் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம கத்திரிக்கோல், கம்மு, பென்சில், அப்புறம் இந்த தலைக்கு வைக்கிற பேண்டு இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, உங்கள் குழந்தைங்களோட முகம் வந்து எவ்வளோ ஷேப்பில் இருக்குது, அதாவது அவங்க முகம் வந்து வட்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்தது ஏதாவது தட்டு இருந்துச்சிங்களா, அதை அளவு வச்சு நீங்கள் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நம்மளுக்கு முகம் வந்து ரவுண்டாக வரணும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். என் பையனுக்கு ஷேப்பில் வந்து அந்த ஒரு தட்டு அளவு வச்சு நான் எடுத்து சென்டரில் வந்து வட்டம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து அந்த முகத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மர ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அது ஷேப் போட்டால் சரியாக வரல. அதனால் இந்த பிளேட் எடுத்து இந்த சுற்றியும் வந்து இந்த மாதிரி மரம் மாதிரியே வந்துச்சு. எல்லாமே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து கீழேயும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து வெட்டிக்கலாம். அந்த கலர் வந்து கொடுக்கணும், நம்ம காப்பி கலர் கொடுக்கணும். அதனால் கீழேயும் வந்து கோடு போட்டுட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பை வெட்டி எடுக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா உள்ள ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுக்கும்போது கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வந்து மிஸ் ஆனாலுமே அந்த சார்ட்டு கிழிய வாய்ப்பு இருக்குது. நானும் ரொம்ப பொறுமையாகவே கட் பண்ணி எடுத்தேன். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும். அதனால் அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நிறைய சார்ட் வந்து மீதியாகும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து இலை வந்து பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த இலையை வந்து இந்த வேஸ்ட் சார்ட் பால வச்சு நிறைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த இலையை வந்து சுற்றி டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ லீஃப் வந்து வெட்ட முடியுமோ அவ்வளோ லீஃப் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன சைஸாகவும் வெட்டிக்கலாம், பெரிய சைஸாகவும் வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு தேவைப்படும். ஏன்னா மரம் வந்து பார்க்க எம்டியாக ப்ளைனாக இருக்கும். அதனால் ஓகே, நம்ம வெட்டினதெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி குருவி மேலே வந்து பறக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதை பார்க்குறப்ப கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது அழியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இப்போ குட்டி பசங்களை நிற்க வச்சு அவங்க எவ்வளோ ஹைட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த சார்ட்டை வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாதியிலையும் வந்து விட்டுக்கலாம் மரம் மாதிரி, இல்லை ஃபுல்லாகவும் வந்து விடுற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாதியில், அதாவது எங்கள் பையனோட இடுப்பு வரையில் வர மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து கம்மு யூஸ் பண்ணி நம்ம அடியில் வந்து இந்த கம்மெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதோட தலைப்பகுதியை வந்து இதில் சென்டரில் வச்சு நல்லா வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும், அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். நல்லா வச்சு தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கம் போட்டு நம்ம மேலே வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி அதையும் ஒட்டிடுங்க. கம் வந்து நிறைய போட்டுக்கோங்க. முடிஞ்ச ஃபெவிக்விக் கூட போடலாம். ஆனால் அது வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அது சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கம்மே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, கொஞ்ச நேரம் காயிட்டும். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் என் பையனுக்கு அளவு எடுத்து ஏற்கனவே பென்சிலை மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த அளவு வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஹைட் போதும். உன் பசங்களுக்கு வந்து இன்னும் ஹைட் வேணுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு ட்ரெஸ்ஸு வந்து காஃபி கலரில் வந்து இருக்குது, அதை போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அவங்களுக்கு மரம் மாதிரியே தெரியும். இப்போது இதை ஒட்டிக்கிட்டோம், இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம இன்னும் அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த மரத்தை நம்ம இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பார்க்க நம்மளுக்கு அப்படியே நேச்சர் லுக்கில் இருக்கணும். அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கும், அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் அதை வந்து இந்த பூ வந்து இந்த கம்மில் சரியாகவே ஒட்டலை. இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் சேல் இருந்துச்சு, அப்படியே கம்மில் ஒட்டவே இல்லை, அப்படியே வலிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு கையை வச்சு அழுத்தி பிடிச்சி இது எல்லாமே
எல்லாமே சுற்றி ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம மரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழேயும் கொஞ்சம் இந்த சார்ட்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சிங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த இலையிலெல்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பேண்டு தலைக்கு போடுற மாதிரி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பின்னாடி ஒட்ட வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பசங்க தலைக்கு வந்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. என் சின்ன பையன் வந்து இப்போ மைக் பிடிச்சி வந்து காம்படிஷன் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஸ்கூலில். இது ரொம்ப லென்த் வீடியோ, அதனால் வந்து கம்மியாக வந்து காட்டுறவங்களுக்கு பேசி முடிச்சுட்டான். ஸ்கூலில் எல்லாருமே அவனுக்கு கிளாப் பண்ணுறாங்க.